ஏகாதசி. ஏகாதசி விஷ்ணுவின் வரம். விஷ்ணு வரம். ஓம் நமோ நாராயணே நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஏகாதசி திதி 11வது திதிக்கு வந்துட்டோம். இந்த ஏகாதசி அப்படிங்கிறது 11வது திதி. அதுல உலகம் பூரா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஏகாதசி திதிக்கு இருக்கு. அப்போ இந்த திதிக்கு ஏன்னா பிரபஞ்ச சக்தி, நீங்க ஒவ்வொரு அவதாரங்கள் விஷ்ணுவோடைய அது வரம் அவதாரம்னு சொல்லுவாங்க. எல்லா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறது விஷ்ணுக்கு தானே இருக்கு. அப்போ இந்த விஷ்ணுவோடைய வரம் பெற்ற திதி ஏகாதசி. அப்போ இந்த இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் ஆக்குபை பண்ணிக்குவாங்க. அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு, எல்லா விஷயத்துலயும் அவனுக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏகாதசிக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா திடீர் வரவு, திடீர் லாபம். இவர் ஒரு லாட்டரி சீட்டு நடத்துறாரு, இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறாரு அப்படின்னாலும் சின்ன சின்ன திடீர் லாபங்கள் இந்த திதியில பிறந்தவங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய விஷயத்துல முதலீடு போடக்கூடாது. சிறுக சிறுக ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பலம் கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? சரி, இந்த பலம் பெற்ற ஏகாதசி திதி விஷ்ணுவின் வரம் பெற்றவர்கள். அப்போ இந்த விஷ்ணுவுடைய வரம் பெற்றவர்கள் பார்த்தேன் அப்படின்னா விஷ்ணு பகவான் தான் இவங்களுடைய முழு ஆதாரமான ஒரு அமைப்பு. அப்ப பெருமாள். அப்ப இவங்க பெருமாள் அப்படின்னு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் தரிசனம். திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி ஏழுமலையானுடைய தரிசனம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எனக்கு திருப்பதிக்கு போக முடியல, நான் என்ன பண்ணட்டும்? மேக்சிமம் திருப்பதிக்கு நிறைய பேர் போயிருக்கீங்க, போகாதவங்க ஒரு சிலர் பேரா தான் இருப்பாங்க. அப்ப நான் திருப்பதிக்கே போக முடியல அப்படின்னு சொல்றவங்க நின்ற பெருமாள் எங்க இருக்காரு? நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில டிடிகேவா அந்த இடத்துல நின்ற பெருமாள் இருக்காரு. நிறைய இடத்துல நின்ற பெருமாள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு உங்களுக்கு நின்ற பெருமாள் ரொம்ப அதிர்ஷ்டம். அப்ப அந்த மாதிரியான வசீகர தன்மை இருக்கக்கூடிய நீங்க ஆலயத்துக்கு நீங்க போகிறது. அப்போ நீங்க லக்ஷ்மி நரசிம்மரா போகக்கூடாது, பெருமாளே நின்ற கோலத்துல இருக்கணும். அப்போ உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் வரும். அது புராண கதைகள் நிறைய உண்டு. திருப்பதி ஏழுமலையானுடைய புராண கதைகள் அதிகம் உண்டு. அங்க போனா செல்வ வளம், செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா திருப்பதி தான் சொல்றாங்க. அப்போ இந்த திதியில பிறந்தவங்க நீங்க தாராளமாக அங்க போகலாம். சரிங்களா? அப்ப இந்த கோயில் திதியில பிறந்தவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய நமக நார்மலா நீங்க சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வரவே உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானுடைய திடீர் அதிர்ஷ்டம். அவர் டக்குன்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு, லாபத்தை கொடுத்துருவாரு. லாபம் பெற்று அதனுடைய ஒரு பாகத்தை கொண்டு போய் திருப்பதிக்கு கொடுக்குறவங்க எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, எத்தனையோ தொழில் அதிபர்கள் இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு லாபம் வச்சு அந்த பெருமாளையும் தன்னுடைய பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு தொழில் நடத்துறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுல ஒரு பாகத்தை பெருமாளுக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அப்படி லாபம் இருந்தா அப்ப அவர் ஒரு பார்ட்னரா சேரும் போது நஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்க மாட்டாரு இல்லையா? ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த பொருள் நீங்க வாங்கவே முடியாது, நம்ம தான் போய் கொடுக்க முடியும். அப்ப நஷ்டமான நீ எனக்கு கொடுன்னு கேட்க முடியாதுல்ல. அதனால லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். நிறைய சூட்சமமா இருக்கிறவங்கள பெருமாளை பார்ட்னரா சேர்த்து தொழில் செய்வாங்க.
அப்ப இந்த சூட்சும முறையெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம ஒரு கடவுளா அவர் கடவுள் நம்மளுடைய தந்திர கடவுள்னு நினைத்து நீங்க கும்பிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரும்போது நல்ல அற்புத ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த தசமி, நம்ம தசமி வந்து தாமரை விதைன்னு சொன்னோம். தாமரைக்கு மகாலட்சுமி. அதே மாதிரி இந்த ஏகாதசிக்கு அப்படின்னு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. அது குங்குலியம். ஏகாதசிக்கு வந்து குங்குலியம். அப்போ இந்த குங்குலிய தூபம் சொல்லுவாங்க. குங்குலியம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கேளுங்க. அது ஒரு கட்டியா இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும். அது வந்து சிகப்பு குங்குலியம், மஞ்சள் குங்குலியம், கருப்பு குங்குலியம் அப்படிங்கிறது ஒரு சாம்பிராணி புகை போடுறதுக்கு இருக்கும். குங்குலியம், படிகாரம். படிகாரம் இல்ல, வெறும் படிகாரம், பெரிய வெங்கச்சங்கள் மாதிரி இருக்கும். அப்போ இந்த குங்குலியத்துல வந்து பொடிச்சு தீபம் நீங்க வந்து ஒரு சாம்பிராணி போட்டுட்டு வாங்க. அடுத்தது 7 இல்ல 9 குங்குலியத்தை கெட்டி கெட்டியா வாங்கி ஒரு தட்டுல வச்சு அதுக்கு நடுவுல தீபம் ஏத்திட்டு வாங்க. கொஞ்சம் குங்குலியத்துல பொடிச்சு நீங்க அந்த தீபத்துக்குள்ள போட்டுவாங்க. படிகாரத்தை உங்க வீட்டு வாசப்படியில கட்டுங்க. அதே படிகாரத்தை உங்களுடைய என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வைங்க. மொத்தம் நீங்க 3 இடத்துல கூட வைக்கலாம், பூஜை ரூம்ல வைக்கலாம். படிகாரம் உள்ள நுழையும் போது யாருடைய கண்களும் உங்களை மேல படாம இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திதியில பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு பண்ணும். எழுதிட்டீங்களா?